Hi, this is SL for NSR Software Solutions. நேற்று வரலையும் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதில் நான் உங்களுக்கு 7 காம்பனன்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹோஸ்ட்டு, சர்வரு, கிளைண்ட்டு, நெட்ஒர்க் ஹார்ட்வேர், கம்யூனிகேஷன் சேனல், சாஃப்ட்வேர், நெட்ஒர்க் சர்வீசஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து நெட்ஒர்க்கோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் ஆர் நோடு. ஹோஸ்ட் ஆர் நோடும் ஒரு கம்ப்யூட்டர் தான். அந்த கம்ப்யூட்டரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சிஸ்டம் எல்லாத்தையுமே, இப்போ ஒரு லேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேபில் இருக்கிற எல்லா சிஸ்டமையுமே ஒரு சோர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஹோஸ்ட். ஒரு எல்லா சிஸ்டமையுமே நான் ஒரு சிஸ்டம் வழியாக கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா தட் இஸ் கால்டு ஹோஸ்ட் ஆர் அ நோடு. அதே தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஹோஸ்ட் ஆர் நோட் ரெஃபர்ஸ் டு த கம்ப்யூட்டர்ஸ் தட் ஆர் அட்டாச்டு டு அ நெட்வொர்க் அண்ட் ஆர் சீக்கிங் டு ஷேர் த ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எனக்கு பிரிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பிரிண்டர் இருக்குது. அந்த ஒரு பிரிண்டரை நான் ஒரு சிஸ்டமோட கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது நெட்வொர்க்கில் வரவே வராது. ஆனால் நான் அதே பிரிண்டரை வந்து ஒரு ரோ ஆஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நெட்வொர்க்கில் வரும். அதுக்கு பேர் தான் ஹோஸ்ட். ஸோ இப்போது இதில் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் என்னது, ஹோஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் சர்வர். சர்வர் அப்படின்னா கொஸ்டின் கேட்டு, இப்போ நம்ம கூகுள் சொல்கிறோம் இல்லையா, கூகுளை வந்து சர்வர்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா, தட் இஸ் சர்வர். சர்வரோட வெரி மெயின் டாஸ்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசோர்ஸ் ஷேரிங். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் சர்வர்ஸ் இருக்குது. என்னென்னா சர்வர்ஸ் டெடிகேட்டட் அண்ட் நான் டெடிகேட்டட் சர்வர்ஸ்னு இருக்கும். டெடிகேட்டட் அண்ட் நான் டெடிகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதில்ல, நான் வந்து அவங்களுக்கு தேவையான ஆப்டான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பேன். தட் இஸ் வாட் இஸ் இட் கால்ட் அஸ் என்ன, டெடிகேட்டட். நான் டெடிகேட்டட் அப்படின்னா நம்ம கூகுளில் நீங்கள் டைப் பண்ண கீழே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்துட்டுருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வந்து எப்படின்னா நான் டெடிகேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். தட் மீன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு அதில் வரும். அண்ட் டெடிகேட்டடாக எனக்கு வேணும் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு வேர்ட், ஒரு சர்ச் வேர்ட் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுக்கறது. அண்ட் சர்வரும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான். அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமில் சர்வருக்காக சில சாஃப்ட்வேரை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்குற queriesக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது வந்து சர்வர்ஸ், பிரிண்டர்ஸ், மோடம்ஸ், இது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அ சர்வர்ஸில் தான் வரும். ஸோ எல்லாமே ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இப்போ சர்வரும் ஒரு சிஸ்டம் தான். அதில் நான் சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். எதுக்காக அந்த சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ஹெல்ப் இன் த நெட்ஒர்க்ஸ். அந்த நெட்ஒர்க்ஸ் வழியாக நான் ஷேர் பண்ணுறதுக்காக. என்னென்ன ஷேர் பண்ணலாம், ரிசோர்ஸ் ஷேர் பண்ணலாம். ரிசோர்ஸ் அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது, பிரிண்டர், மோடம், இதெல்லாம் தான் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸை நான் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளைண்ட். நான் என்ன ரெக்வெஸ்ட் கேட்குறேனோ, அதுக்கு ரெஸ்பான்ஸ் கேட்குறேனோ, அதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குது இல்லையா, தட் இஸ் கிளைண்ட். ஸோ இப்போ எனக்கு கிளைண்ட் தான் நான். இப்போ கூகுளில் நான் சர்ச் பண்ணுறேன் இல்லையா, நான் தான் கிளைண்ட். அப்போ கூகுள் தான் எனக்கு என்னது, சர்வர். ஏன்னா சர்வர் வந்து எனக்கு பதில் சொல்லுது, நான் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இப்போ கிளைண்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரெக்வெஸ்ட் கொடுக்குறவங்க, queries கேட்குறவங்க. ஸோ சர்வர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கோயிங் டு ஆன்சர் ஃபார் தி ரெஸ்பான்ஸ், கோயிங் டு ரெஸ்பான்ஸ் ஃபார் த கிளைண்ட்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். இதில் ஹார்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேரில் டிவைசஸ் தான் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன டிவைசஸ் சொல்லியிருப்பாங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஹப்பு, ஸ்விட்சு, ரவுட்ரு. ஸோ இந்த ஹப்பு, ஸ்விட்சு, ரவுட்ரும் ஒரு டைப் ஆஃப் அ சிஸ்டம். சிஸ்டம் அப்படின்னா அது கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி இருக்காரு, ஒரு சின்ன ஸ்விட்சஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்விட்சஸ் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஸ்விட்சஸ் மாதிரி இருக்கும். ரவுட்டரும் ஹப்பும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்மால் டிவைசஸ், அதெல்லாம் அந்த டிவைசஸ் யூஸ் பண்ணி நான் நோட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். நோட்ஸ்னால் என்ன அர்த்தம், சிஸ்டம். அது கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மால் டிவைஸ், அவ்வளோதான். நம்ம வீட்டில் மோடம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஸ்பேசஸ்க்கு பேர் தான், அந்த சிஸ்டம்க்கு, அந்த மோடம் மாதிரியே இருக்கிற சிஸ்டம்க்கு பேர் தான் ஹப்பு, ஸ்விட்ச், ரவுட்ரு. ஆனால் இது தனியாக சிபிஓ இதுவோ இருக்காது. ஆனால் கிளைண்ட்டு, சர்வர்,
நோடு இது எல்லாமே தனி சிஸ்டம்ஸ் தான், சிபியூஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் கார்டு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுக்கு தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டே யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஒயிட் கலர் கார்டு வந்து நம்ம வந்து நெட்வொர்க் கார்டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து எப்பயுமே அந்த ரவுட்டர்லேருந்து நம்ம அதை எடுத்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ஒயிட் கலரில் ஒரு கேபிள் இருக்கும் இல்லையா, அதுதான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் வந்து எனக்கு 48 பிட்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் யூனிட்டும் அதில் வரும், டெர்மினல் ஆக்சஸ் பாயிண்ட்டும் அதுதான். நீங்கள் எப்படி கேட்டாலும் டெர்மினல் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேனல். கம்யூனிகேஷன் சேனல் அப்படின்னா எனக்கு வயர்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். நமக்கே நல்லா தெரியும் நமக்கு கம்யூனிகேஷன் சேனல் எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அண்ட் ஷேர் பண்ணுறதுக்காக. அண்ட் வயர்டு கம்யூனிகேஷன் சேனல்ஸ் அப்படின்னா இதில் கைடட் மீடியான்னு ஒன்று இருக்கும். இந்த கைடட் மீடியாவில் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னா நெட்வொர்க் கேபிள்ஸ் வழியாக நான் கனெக்ட் பண்ணுறது தான் வயர்ட் கம்யூனிகேஷன் சேனல். ஒன்றும் இல்லைங்க, கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் வயர்ட் கம்யூனிகேஷன். வயர்லெஸ் அப்படின்னா த நேம் இட் செல்ஃப் இட் சேஸ். இது எல்லாமே ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ், லேசர்ஸ், இதெல்லாம் நம்ம ப்ளூடூத்லாம் சொல்கிறோம் இல்லையா. எக்ஸாம்பிள் நம்ம வயர்லெஸ் எடுத்துக்கிறோமே, ப்ளூடூத்து அது வந்து உங்களுக்கு வந்து என்னது வயர்லெஸ். அதே மாதிரி வயர்டு அப்படின்னா நான் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த கேபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ், கோஆக்சியல் கேபிள்ஸ், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், இதெல்லாம் வந்து வயர்ட் கம்யூனிகேஷன் சேனல். அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், சேட்டலைட், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், லேசர்ஸ், இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் இதுதான் இதுக்கு ஆப்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியாது. ஐ திங்க் இட் வாஸ் டூ ஹெவி டுடே. ஸோ this paper networks is very heavy for everyone. So we shall see tomorrow on the next information. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் சேனல்ல இன்னொரு நாள் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.